ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரியை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் சந்தைக்கு போய் ஒரு மாடும் ஒரு குதிரையும் வாங்கிட்டு வந்திருந்தாராம். அவரோட பக்கத்து வீட்டில் இன்னொரு விவசாயி இருந்தாராம். அவரும் சந்தைக்கு அவரை மாதிரியே போயிட்டு 2 அனிமல்ஸ் வாங்கிட்டு வந்தாராம். ஒன்று கழுதை, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆடு. இந்த 2 விவசாயிங்களோட அனிமல்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற காட்டில் போய் தான் புல் மேயுமா. 4மே அப்பப்போ ஒன்றா மீட் பண்ணிக்குமா. பசு, குதிரை, கழுதை, அப்புறம் ஆடு, இந்த 4மே ஒன்றா புல் மேய்ஞ்சிட்டு எப்பவும் பேசிட்டு ஒன்றா தான் வீட்டுக்கு திரும்பி வருமா. பக்கத்து வீடுலேயே. அதனால் அந்த மாதிரி ஒரு நாள் காட்டில் 4ம் புல் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு குட்டி முயல் வந்துச்சான். அந்த முயலுக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான். ஓஹோ, நம்மள மாதிரி எவ்வளோ அனிமல்ஸ் இருக்காங்க இந்த காட்டில், ஜாலியாக புல் மேய்ஞ்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேச ஸ்டார்ட் பண்ணிச்சான். ஹாயாக ஜாலியாக அந்த அனிமல்ஸ் கூட எல்லாம் இந்த முயல்குட்டி பேசிகிட்டு இருந்துச்சான். அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிச்சான், எவ்வளோ அனிமல்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு ஆபத்துன்னு வரும்போது ஒரு நாள் இவங்கக்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலான்னு நினச்சிட்டே இருந்துச்சான். ஸோ நெக்ஸ்ட் டே என்னாச்சான், அது காட்டுக்குள்ளே ஒரு குட்டி ஓடை இருக்கான். அந்த ஓடை பக்கத்தில் இருக்கிற புல்லை மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஓநாய் வந்துச்சான். ஓநாயை பார்த்ததையுமே இந்த முயலுக்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சான். உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருச்சான். ஓநாயும் முயலை பார்த்ததையும் எப்படியாவது போய் அதை சட்டுன்னு பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றை கடந்து அந்த முயலை பின்னாடியே துரத்திட்டு போச்சான். முயல் ஃபாஸ்ட்டாக போச்சான். ஓநாயும் அந்த ஓடையை கடந்து முயல் பின்னாடியே போச்சான். ஆனால் முயல் போகிற வேகத்துக்கு அதனால் போக முடியல, கொஞ்சம் டிலேவாக அது பின்னாடியே துரத்திட்டு போயிருக்கு. முயல் என்ன பண்ணிச்சான், அந்த 4 அனிமல்ஸும் காட்டுக்குள்ளே இருக்காங்க இல்லையா, புல் மேய்ஞ்சிட்டு பக்கத்தில் இருந்த கிராமத்துலேருந்து வந்து அந்த அனிமல்ஸோட ஞாபகம் வந்துச்சான். நம்ம சீக்கிரமாக அவங்க கிட்டே போனோன்னா கண்டிப்பாக அவங்க நம்ம பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு அங்கே போயிருக்கு. ஸோ போனதையும் ஃபஸ்ட்டு மாடுக்கிட்ட போய் கேட்டுச்சான், மாடே நீ என்னை காப்பாத்துறியா, ஒரு ஓனாய் என்னை துரத்திட்டு வருது, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த மாடு சொல்லிச்சான், அச்சோ நான் வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு, என்னோடய குட்டி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும், நான் போய் என்னோடய குட்டிக்கு பால் கொடுக்கணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சான். உடனே அந்த முயல், மாடு போயிடுச்சு, இப்போ என்ன அடுத்தது யார்கிட்ட போகலான்னு யோசிச்சுட்டே பக்கத்தில் இருந்த கழுதையை பார்த்துட்டு கழுதை பக்கத்தில் போச்சான். கழுதையே, நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, என்னை அந்த ஓனாய்கிட்டேருந்து காப்பாற்றுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அதுக்கு கழுதை சொல்லிச்சான், அச்சச்சோ நானும் போகிறேன், எனக்காக என்னோடய ஓனர் வீட்டில் காத்துட்ருக்காரு, நான் இங்கே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுப்பா, எனக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கழுதையும் அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சான். முயலுக்கு ஒரே சோகமாயிடுச்சான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அடுத்ததாக யார்கிட்ட போகலாம், நம்ம குதிரைக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோகமாகவே முயல் வந்து குதிரைக்கிட்ட போய் கேட்டுச்சான், நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு குதிரை சொல்லிச்சான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன், பட் நான் ரொம்ப உயரமாக இருக்கேன், நீ ரொம்ப சின்னதாக இருக்க, நீ எப்படி என் மேலே ஜம்ப் பண்ணி உட்கார முடியும், அப்படியே உட்காந்தா கூட நான் அந்த ஓனாய்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக ஃபாஸ்ட்டாக ஓடுவேன் இல்லையா, அப்போ ஓடும்போது நீ கண்டிப்பாக கீழே விழுந்துருவேன், ஸோ அதனால் என்னாலையும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிரையும் கிளம்பி போக ஆரம்பிச்சிருச்சான். முயலுக்கு இப்போ இன்னுமே ரொம்ப சோகமாயிடுச்சான். அச்சோ என்னது, குதிரை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, இப்போ அதுவும் முடியாதுன்ட்டு போயிடுச்சேன்னு நினச்சிட்டு அடுத்து நம்ம யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆட்டை பார்த்துச்சான். சரி, நான் போய் ஆடுக்கிட்ட தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக திரும்பவும் ஆடுக்கிட்ட வந்துச்சான். ஆடுக்கிட்ட வந்துட்டு, ஆடே நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு ஆடு சொல்லிச்சான், நானும் உன்னை மாதிரி ஒரு சின்ன அனிமல் தான், அந்த ஓனாய் வந்ததுன்னா உன்னை விட்டுட்டு என்னை பிடிச்சி சாப்பிட்ரும்ப்பா, நான் இங்கேருந்து எப்படியாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடும் அந்த முயலை விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுச்சான். முயலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. அப்போது வேறு யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லைன்னு நினச்சிட்டு அங்கேருந்து முயல் வேகமாக ஓடிச்சான். ஓடி பக்கத்தில் ஒரு புதர் இருந்திருக்கு, அந்த புதருக்குள்ளேயாவது போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிச்சான். ஓனாயும் கரெக்டாக அந்த முயல் இருக்கிற ஏரியாவுக்கே வந்து சேர்ந்துருச்சான். வேகமாக வந்த முயல் அந்த புதரை பார்த்ததையும் பாஞ்சு போய் அந்த புதருக்குள்ளே ஒண்டிக்கிச்சான். பின்னாடியே துரத்திட்டு வந்த அந்த ஓனாயும், எங்கே முயலை காணுமே, இந்த பக்கம்தான் வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துச்சான். கொஞ்ச நேரம் அதே இடத்துல உட்காந்துச்சான். இங்கே தான் எங்கேயோ இருக்கும், நம்ம வரட்டும், அதை எப்படியாவது தேடி பிடிச்சி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சான். பட் அது ரொம்ப நேரம் ஆகியும் அங்கேருந்து முயல் வெளியவே வரலையாம். அதனால் ஏமாந்து போன ஓனாய் அங்கேருந்து திரும்பி போக ஆரம்பிச்சிருச்சான். இதை எல்லாத்தையும் புதற்குள்ளே இருந்துகிட்டே பார்த்துட்டே இருந்துச்சான் அந்த முயல் குட்டி. ஓனாய் அந்த இடத்துலேருந்து போன பின்னாடி மெதுவாக அந்த புதர்லேருந்து தலையை தூக்கி வெளியே பார்த்துச்சான். அப்பா, எப்படியோ நானே என்னை காப்பாற்றிட்டேன்,
அடுத்தவங்கள நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆபத்துன்னு வரும்போது நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் நின்றுட்டுருக்க கூடாது. நம்மளே நம்மளை காப்பாற்றிக்கணும். எப்போவுமே தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு பக்கமாக ஓடி போயிடுச்சான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ்.